ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த vlogல என்னுடைய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் நான் எப்படி ஈஸியாக ஃபங்க்ஷன்லாம் இருக்கிற மாதிரி மினிமலான கண்டெய்னர்ஸ் வச்சு, அதாவது கிச்சனில் இருக்கிற 2 ஷெல்ஃபில் மட்டும்தான் என்னுடைய க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர்த்துக்கு இது ரொம்ப கம்மியாகவும் சில பேர்த்துக்கு அதிகமாகவும் தெரியலாம். பட் நான் என்ன டெய்லி சமைப்பனோ அதை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 நாளாக எடுத்த வீடியோவை தான் நான் கிளப் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எல்லா பொருளும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ஃபில் பண்ணலாம். இந்த விலாக்லேயே இந்த கண்டெய்னர்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கண்டெய்னர் பம்கின் ஜார் 1 லிட்டர் கெப்பாசிட்டி. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏர் டைட் லிட் இருக்கிறனால பருப்பு வெரைட்டிஸ், சுண்டல் வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். பட் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். அதனால் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ண ஒரு பர்ஃபெக்டான கண்டெய்னர். இந்த ஒயிட் லிட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் 800 ml கெப்பாசிட்டி. ஸ்க்ரூ டைப் லிட்டு கொடுத்துருக்கனால ஏர்டைட்டாக இருக்கும். மசாலா பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ண இந்த கண்டெய்னர்ஸே போதும். இந்த வீடியோலேயே நான் எப்படி வீட்லேயே மஞ்சத்தூள் அரைக்கிறேன், அதே மாதிரி மிக்சிலேயே எப்படி மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் அரைச்சிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும் போது கை உள்ள வரைக்கும் போகும் இந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே. அதனால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்கொயர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே 800 ml கெப்பாசிட்டி. லிட்டு ஃபைபர் லிட். ஈஸியாக என்ன இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். பட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை. அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஜார் ஓப்பன் கம்மியாக இருக்கிறனால கை உள்ள வரைக்கும் போகாது. க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸுமே நான் க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நான் எல்லா பொருட்களும் உள்ளே கொட்டி வைக்க போகிறேன். பம்கின் ஜாரில் அதிகமான கெப்பாசிட்டி இருக்கனால நான் சோயா சங்க்ஸ் எல்லாம் அதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். க்ராசரிக்கு நான் ஏன் கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சீ த்ரூவாக இருக்கிறனால ஈஸியாக நம்ம என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஸ்டீல் கண்டெய்னரை கம்பேர் பண்ணும் போது. ஏன்னா ரொம்ப போட்டு தேய்க்கணும், ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வாஷ் பண்ணாலே நல்லா புதுசு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு நீட்டான லுக்கு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி நான் 1 kg கம்மியாக இருக்கிற பொருள் மட்டும்தான் கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹேண்டிலுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக, ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக ஸ்டீலும் ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இருக்கிற பொருளுமே அதே மாதிரி கரெக்டாக இருந்தது. அதனால் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறேன். இதில் கவுண்டர் டாப்ஸ்லேயும் சில பொருட்கள்லாம் உப்பு, புளி உப்பு, எண்ணெய், அப்புறம் சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் கவுண்டர் டாப்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதையும் நான் சேர்த்து காமிக்கிறேன். அப்புறமா மற்ற பொருள்லாம் இருக்கும்ல, கம்மியாக இருக்கிற பொருள், அப்புறமா நம்ம கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணக்கப்புறமா மீதி இருக்கிற பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன 100 கிராம் அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் சின்ன சின்ன ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். நம்ம ஃபில் பண்ண கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃபில் நான் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கீழே உள்ளது கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அதே மாதிரி மேலே ஷெல்ஃபில் ஃபுல்லாக ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு கிளாஸு, அதுக்கப்புறமா ஸ்டீல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக கிளாஸ் கண்டெய்னர்ஸும் ஒன்று ஸ்டீலும் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அடுத்ததில் தனியாத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எல்லாமே ஒன்று தான். இது எல்லாமே வீட்டில் இருக்குது. ஒயர் கண்டெய்னரில் வரமிளகா, வரமல்லி, அதே மாதிரி பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மசாலா டப்பாக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டெய்னர் தோரம்பருப்பும் சிறுபருப்பு ரெண்டுமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாப்பட் ஜாரு. இதுவுமே நான் வாங்கினது தான். பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் கம்மியான கெப்பாசிட்டி உள்ளதை ஸ்டோர் பண்ணிப்பேன். ஒரு 1/4 கிலோ தான் சுண்டல்லாம் வாங்குறேன்னா அந்த வெரைட்டிஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் பெரிய கிளாஸ் கண்டெய்னர் 2 kg கெப்பாசிட்டி. இதில் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும். இப்போதைக்கு நான் வாங்கலை. அதுக்கப்புறமா இந்த பொருட்களெல்லாம், மாவு பொருட்களெல்லாம் இந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு, இது மில்லட் ஃப்ளோர், நம்ம தோசைலாம் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ராகி மாவு. இது எல்லாத்தையும் வந்து நான் இந்த ஜார்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏர்டைட்டாக தான் இருக்குது. எனக்கு பூச்சி வர்ற ப்ராப்ளமெல்லாம் இருந்ததில்லை, அதனால் இதிலே வச்சுருக்கேன். அது பின்னாடி இருக்கிற பம்ப்கின் ஜாரில் வந்து சேமியா, சோயா சங்க், அதுக்கப்புறம் இது வந்து கீன்வா. கீன்வா வந்து ஒரு கிரெயின் தான். நம்ம ஊரில் சொல்லப்போனால் ஒரு வந்து மில்லட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அது ஒரு விதை வகை. அது வந்து நம்ம சாப்பிட்றது தான். எது வேணால் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதில். அந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதே மாதிரி வந்து மேலே உள்ள கண்டெய்னர்ஸ்லலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் வந்து 5 kg கெப்பாசிட்டி. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3மே 5 kg கெப்பாசிட்டி. இதில் வந்து அரிசி வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன், சாப்பாட்டு அரிசி ஃபஸ்ட்டு இதில். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்தி மாவு, அதாவது மல்டிக்ரெயின், அது க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர். அதுக்கடுத்தது இது 3வதுல வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா 5 kg கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ வந்து ஈஸியாக வந்து 4 kg வரைக்கும், 4.5 kgs வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன கண்டெய்னர். இதில் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் மட்டும் வந்து நான் வெளியே கொடுத்து அரைப்பேன். ஸோ அந்த மட்டும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். மிக்சியில் அரைச்சா ரொம்ப நெடி வரும் வீட்டில், அதனால். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உளுந்தும், மேலே வந்து மில்லட்டும், அதாவது பொங்கல் செய்வோம், உப்புமா செய்வோம், அந்த மாதிரி வந்து மில்லட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இட்லி தோசை கூட மில்லட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மில்லட்டும் உளுந்தும் வந்து இந்த சின்ன கண்டெய்னர்ஸில் வந்து இருக்குது. இதுக்கு மேலே உள்ள கண்டெய்னர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 5 kg கெப்பாசிட்டி உள்ள கண்டெய்னரில் அதிகமான பொருள் இருக்கும் போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு, கிளாஸ் கண்டெய்னர்ஸ்னால் எடுக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் உடஞ்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் அதிகமான கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து நான் 3 அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அதில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி கூட ஹோல் கரம் மசாலாலாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து நான் வந்து செஞ்சது தான். இந்த கண்டெய்னர் ஏற்கனவே இருந்தது டிஃபன் பாக்ஸ். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 rupees அந்த கடையில் வந்து சைட் டிஷ்க்காக வைப்போம் இல்லையா, நம்ம கூட்டு பொரியல்லாம் வைக்கிறதுக்கு, அந்த கண்டெய்னர் தான். ஸோ அந்த கண்டெய்னரில் ஒரு 6-7 கண்டெய்னர் வாங்கி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அஞ்சரை பெட்டியாக வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன பிளேட் தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது மட்டும்தான் கடையில் வாங்கின அஞ்சரை பெட்டி. ஸோ இந்த கண்டெய்னரில், இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாளிக்கறதுக்கு யூஸ் பண்ணுற கடுகு, சீரகம், மிளகு, அப்புறம் வெந்தயம், கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து வேர்க்கடலை யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது தாளிக்கிறதுக்கு தேவையான வேர்க்கடலையும் இந்த கண்டெய்னர்லேயே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் வந்து மசாலா பொருட்கள், கரம் மசாலா, அதெல்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அப்பளம், வத்தல் எது வாங்கினாலுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம திடீர்னு வாங்கிட்டு வருவோம். இப்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தோம்னா ஸ்டோர் பண்ணுற இடம் இருக்காததுனால அந்த பாக்ஸ் மட்டும் எம்டியாக இருக்கும், ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபு பார்த்திங்கன்னா பிளேட் ரேக் தான், பட் நான் வந்து கண்டெய்னர்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க. ஸோ பருப்பி, அப்புறம் வந்து மூங் தால் அது வந்து இருக்கும், அப்புறம் ஒரு காரம் இருக்கும், ஒரு வந்து பிஸ்கெட் வெரைட்டி இருக்கும். இதுதான் அந்த 4 ஸ்நாக்ஸ்லேயும் இருக்கும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸில் வந்து சீட்ஸ் இருக்குது, பம்கின் சீடு, அப்புறம் வந்து ஃப்ளாக் சீட், அந்தோட பொடி இருக்கும். நான் இன்னும் வந்து அரைச்சி வைக்கல. இதில் அரைச்சி வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சரை பெட்டியில் தான் வந்து நான் வந்து கரம் மசாலாலாம் வச்சுருக்கேன். இது வந்து நான் கடைசியாக காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன். இந்த 2 ஷெல்ஃபில் தான் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து மிக்சிலேயே வந்து மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் எப்படி அரைக்குதுன்றது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பார்ட்டு தான் இது. ஸோ வந்து சிம்லேயே வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்லேயே வச்சுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் வாங்கியிருக்கேன் கடையிலேருந்து. கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ட்ரை மஞ்சள். நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு உரல்லையோ இதுலையாவது வந்து நம்ம பீஸாக பண்ணணும். அதுதான் டைரெக்டாக மிக்சியில் போட்டோம் அப்படின்னா பிளைட் வந்து சீக்கிரமாக போயிடும். அதற்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக பீஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைக்க போகிறேன்.
இது வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் வந்து நல்லா சூடு ஏறினா தான் ஈஸியாக வந்து உடையும், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி உடைச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து உங்களுக்கு பொடியாக கிடைக்கும். அதாவது ஒரு தடவை 2 தடவை மறுபடியும் நீங்கள் போட்டு அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சலிச்சுட்டு மறுபடியும் வந்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பவுடராக ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சூடாகாத மாதிரி பார்த்துக்கணும். மிக்ஸி சூடாகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கடாயில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு 1/4 கிலோ அளவுக்கு வந்து மல்லி வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, எவ்வளோ வந்து உங்களுக்கு கருவேப்பிலை வேணுமோ, அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நிறைய கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15-20 அந்த மாதிரி கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து சூடாகிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு நல்லா. அந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் இந்த மாதிரி பொடியாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள்தூள் சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து பொடியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி வெந்தயம் தூளும் நான் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் ஸ்கின் கேர், ஹேர் கேர், அதுக்கப்புறமா மார்னிங் வந்து நீங்கள் ட்ரிங்க்கு குடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சீரகத்தூளும் அதே மாதிரி தான். ஒரு 100 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துகிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நான் வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் மிளகுத்தூளுக்கு நான் வந்து வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஸோ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகு வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து 2த்தையும் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மிளகு பொடி, இது வந்து சீரகப்பொடி. இது 2மே வந்து சமையலுக்கு ரொம்ப ரொம்ப டெய்லி வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகிற பொருளெல்லாம் இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது தனித்தனியாக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்மெல் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது வெளியில். அதனால தான் வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் அந்த மாதிரிலாம் இருக்கிறத வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற மிளகுத்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், இதுவும் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த கண்டெய்னர் எடுத்தாலே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பெருங்காயம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. சாட் மசாலாக்கு பதிலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதெல்லாம் வந்து சின்ன குவான்டிட்டியில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து இந்த கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். இதில் வந்து நம்ம பொடி பண்ண வெந்தய பொடி, இதுதான் வந்து இந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆற வச்சு இப்போ ஃபில் பண்ண சீரகத்தூள். இது எல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து எடுக்கிறதுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும்னு லாஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் என்னுடைய பேண்ட்ரியை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் என்னென்னு வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த 2 ஷெல்ஃபே வந்து எனக்கு போதும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கம்மியான ஒரு மினிமலான ஆர்கனைசேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.